ஹாய் கைஸ், தளபதி 63 சேலஞ்ச் நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு இந்த தளபதி 63 சேலஞ்சுனா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால நான் இந்த வீடியோல தளபதி 63 சேலஞ்சுனா என்னன்னு ஃபுல் டீட்டெயிலா தான் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, உங்க எல்லாருமே பிடிச்ச மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சு தான் தளபதி 63 சேலஞ்சுங்கிறது. சின்ன தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, பெரிய தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் முடியற மாதிரி, எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சு தான் இந்த தளபதி 63 சேலஞ்ச். ஓகேவா? அந்த சேலஞ்சை பத்தி என்ன விஷயங்கிறது ஃபுல் டீடைல் நான் இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல இந்த சேலஞ்சுங்கிறது முதல்ல யார் ஆரம்பிச்சாங்கிறது சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி சென்னையில டேடி ஜோங்கிற ஒரு தளபதி ஃபேன் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா? சென்னை டு கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 750 கிலோமீட்டர் ஒரு சைக்கிள்லயே டிராவல் பண்ணிக்கிறார். அது சைக்கிள் மட்டும் இல்ல, பின்னாடி நம்ம தளபதியோட ஒரு பேனர் எல்லாமே இருக்கிற மாதிரி, சர்க்காரோட அந்த பேனர் இருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்களா, இந்த சைக்கிள்ல தான் அவரு சென்னை டு கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் கிட்ட அவர் டிராவல் பண்ணிக்கிறார். அவர் எவ்வளவு டார்கெட் வச்சிருந்தாருன்னா, இந்த 6 நாளைக்குள்ள கன்னியாகுமரி ரீச் ஆகிறதா டார்கெட் எல்லாமே வச்சிருந்தாரு. அதே மாதிரி 6 நாளுக்குள்ளேயே கன்னியாகுமரி எல்லாமே ரீச் ஆயிட்டாரு. ஓகேவா? அதான் அவர் பண்ண ஒரு முதல் சேலஞ்சு சொல்லலாம். தளபதி ஃபேன் பண்ண ஒரு முதல் சேலஞ்சஸ் சொல்லணும். ஓகேவா? அதே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருந்தார். அவர் ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அசிஸ்ட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த புக்ல அவருக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. அந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட அவார்டு தளபதி கையால அவருக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த டேடி ஜோங்கர் அந்த தளபதி ஃபேன் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஓகேவா? இந்த டேடி ஜோங்கர் தளபதி ஃபேன் அண்ட் அவரோட டீம் தான் இந்த தளபதி 63 சேலஞ்சுங்கிறது நடத்துறாங்க. ஓகேவா? அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்றேன், அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? என்ன விஷயம்னா, தளபதி 63 சேலஞ்சுனா என்னங்கிறதுனா ஒன்னே ஒன்னு விஷயம் தான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. 63 அது மட்டும் நீங்க நோட் பண்ணா போது, வேற ஒண்ணுமே நீங்க நோட் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க 63 பேஸ்டான ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு தளபதி போட்டோவுக்கு 63 தடவை முத்தம் கொடுங்க. ஓகேவா? அது ஒரு சேலஞ்சு. ஓகேவா? 63 தடவை தளபதி போட்டோக்கு முத்தம் கொடுக்கறது ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்சு. அதே மாதிரி நீங்க தளபதியோட போட்டோ முன்னாடி தளபதி போட்டோக்கு 63 தடவை செல்யூட் அடிக்கிறீங்கன்னா அது ஒரு சேலஞ்சு. அதெல்லாமே நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கீங்க. அதே மாதிரி இப்ப வேற ஒன்று சொல்லணும்னா, ஒரு 63 சைக்கிள்ல 63 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கிரவுண்ட்ல 63 தடவை ஓடலாம். அண்ட் அதே மாதிரி வேற என்ன, நீங்களே உங்களுமே போய் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 63 பேஸ்டான நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 63 மினிட் நீங்க ஏதாவது எல்லாமே பண்ணலாம். அண்ட் 6 மினிட் 3 செகண்ட் அப்படி பார்த்தாலும் 63 வருது இல்ல, அதனால 6 மினிட் 3 செகண்ட்ல நீங்க ஏதாவது எல்லாமே இந்த ஃபாஸ்டா ஏதாவது எல்லாமே பண்ணலாம். வெரைட்டியா. ஓகேவா? வெரைட்டியா யாருனாலுமே முடியாத மாதிரி இல்ல. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஓகேவா? யூனிக்யூவா யாருமே இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஐடியா வராத, அங்கதான் உங்க திறமை இருக்கு. உங்களோட ஐடியாவை யூஸ் பண்ணி 63 பேஸ்டா நீங்க ஏதாவது எல்லாமே சின்ன ஐட்டமா இருந்தாலும் சரி, பெரிய ஐட்டமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமா? அந்த ஒரு வீடியோவை நீங்க யாருக்கு சென்ட் பண்ணனா, நீங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். இல்லைன்னா இப்ப நீங்க இமெயில் ஐடி பாக்குறீங்க, இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் பண்ணலாம். ஏன்னா அதுவும் இல்லைன்னா இந்த ட்விட்டர்ல எல்லாமே இந்த சினி உலகங்கிற இந்த ஒரு டேகை யூஸ் பண்ணிட்டு நீங்க ட்வீட் பண்ணலாம். ஏன்னா அதுவும் இல்லைன்னா இந்த தளபதி 63 சேலஞ்சுங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணிட்டு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணலாம். ஓகேவா? அதோட சிம்பிளானது இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எடுத்த அந்த ஒரு சேலஞ்சான அந்த ஒரு வீடியோ சென்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளவு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க இதுல ஏதாவது எல்லாமே பண்ணா போது, இதுல ஏதாவது எல்லாமே பண்ணீங்கன்னா இந்த ஒரு தளபதி 63 சேலஞ்ச் இந்த ஒரு டீம் நடத்துற இந்த டீம் வாங்கினா அந்த வீடியோல நீங்க ஒரு யூனிக்யூவான எதெல்லாமே வித்தியாசமா பண்ணிருந்தீங்கன்னா, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டேன். 63 தடவை தளபதி போட்டோக்கு செல்யூட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். வேற ஒரு எக்ஸாம்பிள்னா 63 தடவை தளபதி 63 தடவை சொல்றது, அந்த மாதிரி எல்லாமே ஏதாவது எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா அது வேற யாருமே அனுப்பாத கொஞ்சம் யூனிக்யூவா, கொஞ்சம் புதுசா யாருமே அந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்காத அளவுக்கு வெரைட்டியா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க எல்லாமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தளபதி 63 சேலஞ்ச் நடத்துறவங்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா ஒரு ரஃபான ஒரு சின்னதா ஏதாவது எல்லாமே பண்ணாலும் ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணீங்கன்னா அது அவங்களோட எல்லா சோசியல் மீடியாஸ்லயுமே அவங்க அந்த விஷயத்த போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அனுப்பின அந்த வீடியோவை எல்லா விஷயத்திலயுமே அவங்க எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் அவங்க போஸ்ட் விடுவாங்க. அவங்களோட எல்லா சோசியல் மீடியா லிங்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், வேணா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதுதான் தளபதி 63 சேலஞ்ச். உங்களாமே இப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கல, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த தளபதி 63 சேலஞ்ச் நடத்துற டீம், அந்த டீம் தான் இந்த டேடி ஜோங்கர் அந்த நண்பன் தான் இதோட மெயினான ஒரு ஆள். அவங்க டீம் தான் இந்த விஷயத்த நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட டார்கெட், நம்மளோட டார்கெட் என்னன்னா 63 பேஸ்டான ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தான். பட் அந்த டீமோட டார்கெட் என்னன்னா 63 தடவை
63 பேஸ்டான எல்லாமே சேலஞ்ச் எல்லாமே பண்ணாங்க. அவங்களோட ஒரு டார்கெட். அவங்க முதல் சேலஞ்சா என்ன பண்ண போறாங்கன்னா சென்னையில ஒரு 63 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் பண்ண போறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஒரு சேலஞ்ச். இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூனிக்குவா வெரைட்டியா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க அனுப்புற எல்லா வீடியோஸுமே அவங்களோட சோசியல் மீடியாஸ்ல அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. எப்படியோ தளபதி 63 சேலஞ்சுனா என்னது உங்ககிட்ட சொல்லியே நானே ஒரு சேலஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ 6 minutes 3 seconds இருக்கு. 63 ஓய்யோ. அது மட்டும் இல்லாம இந்த தளபதி 63 சேலஞ்சு நான் தான் முதல்ல பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போதே ஒரு செமையா இருக்குன்னு தாங்க சொன்னேன். ஏன்னா தளபதி 63 சேலஞ்சுங்கிறது கண்டிப்பா ஒரு லெவல்ல ரீச் ஆக போற விஷயம். அந்த விஷயம் நான் தான் முதல்ல பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போதே அது ஒரு செமையா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த சேலஞ்சை பத்தி நீங்க எல்லாமே என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்கள் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் எல்லாம் சந்திக்கிறேன்.